அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காயிலிங் டிராகன் எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவன் வந்து லெவல் 7 எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணியிருப்பான் இல்லையா? ஆக்சுவலாக லெவல் 7 கிளியர் பண்ணிட்டா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. அதில் ஒரு பிரச்சனையில் தான் இந்த ஒரு எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இவன் லெவல் 7 ரீச் ஆகிட்டான்ல, அதனால் இவனை வந்து அந்த ரேடியன் சர்ச் இருக்குது பாருங்க, அதில் ஜாயின் பண்ண சொல்லி ஆட்கள் வந்திருக்காங்க. இவனுங்க ரிக்வஸ்ட் பண்ண வந்த மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தனும் பார்க்கறதுக்கு மலை மாடு மாதிரி இருக்கானுங்க. மிரட்டி தாங்க கேட்குறானுங்க. இவனுங்க வந்திருக்கிறது ஹோலி அலையன்ஸில் இருந்து. ஒருத்தனை ஜாயின் பண்ணுறா அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? தம்பி ஜாயின் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவனுங்க கொடுக்குற ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஓ நீ வரமாட்டியா, வரமாட்டேன்னு சொன்னால் இங்கேயே அவனை முடிச்சு விட்ருவோண்டா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறானுங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்னு. இவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் ரொம்ப உடனே நடக்குதுல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறான். ஆனாலும் அவனுக்கு முறைச்சி பார்க்குறானுங்க. என்ன பண்ணுறது, இதை கொஞ்சம் டெலிகேட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். லென்ல என்ன சொல்கிறான், ஏங்க இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் இப்போதைக்கு இல்லை, எனக்கு ஒரு சில வருஷங்கள் கொடுங்க அப்படிங்கிறான். அவன் எப்படி கொடுப்பான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், தம்பி நீ ஒரு சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. இங்கே பாரு, வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு முறை தான் கிடைக்கும். கிடைக்கும் போதே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். ஏன் தெரியுமா, மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாதுப்பா அப்படிங்கிறானுங்க. அவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு சாதாரணமாக இருந்தால் கூட சுற்றி இருக்கும் ரியாக்ஷன்லாம் கொலவரி கொண்டுல அங்கே இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், நீ மட்டும் ஹோலி அலையன்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், நீ சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆகிடலாம், உன் ஃபேமிலி கூட உன்னை பார்த்து பெருமைப்படணும்டா, ஃபேமிலியை சந்தோஷமாக பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஏன் தெரியுமா, அவன் கையில் கத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பார்க்குறான், பார்த்துட்டு என்ன சொல்கிறான், ஐயா நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், அதாவது நான் வளர்ந்தது எங்கே, இந்த கிங்டமில் தான். ஸோ உண்மையாக சொல்லணும்னா நான் ஆக்சுவலாக ஹோலி அலையன்ஸில் ஒரு மெம்பர் தான், நான் பார்ட்டு தான், உங்களுடைய ஒரு அங்கம் தானே. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், உங்களோட ஹோலி அலையன்ஸ் இல்லாமல் நான் வேறு எந்த அலையன்ஸ்லையும் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷனை பார்க்குறான், பார்த்துட்டு ஆமாம்ப்பா இது கொஞ்சம் பெரிய விஷயம் தான், உங்கள் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏழுக்கு இப்போ தான் மூச்சே வருது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அப்பா இதுக்கப்புறம் யாரையும் உள்ளுக்குள்ளே விடாத, இந்த டார்க் அலையன்ஸ்லாம் வருவாங்க, யாரையும் உள்ளுக்குள்ளே விடாத அப்படின்ட்டான். இவனுங்க வெளியில் நடந்து போயிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த மொட்டை தலையும் கேட்குறான், அந்த பையன் சொன்னதை நீ நம்புறியா அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நம்பி தான் ஆகணும், பார்ப்போம், அவன் ஏதாவது ஏடா குணம் பண்ணால் ஒரிஜினல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறானுங்க, டேய் நீ என்ன தாண்டா முடிவு பண்ணி வச்சிருக்க, ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ணுற அப்படிங்கிறானுங்க. இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, இங்கே 4 பவருக்குள்ளே சண்டை நடக்குதுல்ல, அதில் நம்மளே இவனுங்க ஒரு வழி பண்ணுருவானுங்க, நீ மட்டும் ஒருத்தனுக்கு பயன்படலைன்னு வச்சுக்கோயேன், எனிமி கூட நீ ஜாயின் பண்ணுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னை கொன்னே போட்டுருவானுங்க. இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்துச்சுல, நம்ம மட்டும் ஜாக்கிரதையாக பேசாமல் இருந்திருந்தோம், அங்கே ஸ்பாட்லேயே முடிச்சு விட்ருப்பானுங்கடா அப்படிங்கிறான். ஏழு அப்படியே பார்க்குறான், டேய் நீ ப்ரில்லியண்ட்டாக பேசி சமாளிச்சன்றது எனக்கு தெரியும், ஆனால் இப்படி ஆபத்தில் இருப்புன்னு எனக்கு தெரியாதுறாங்கிறான். இவ்வளோ கலவரம் நடக்கும்போது கூட நம்ம ஹீரோ அவனுடைய ஃபேமிலி கத்தியை கொஞ்சம் கூட மறக்கல. அவன் கேட்குறான், என்ன தானே ஆச்சு, இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, இவன் ஒரு லெவல் 7 டூவல் எலிமெண்ட் மேஜ். ஸோ இவனே ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதை தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், பப்ளிக்காக இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோண்டா அப்படிங்கிறான். அதே சமயத்தில் நம்ம அவன் என்ன கேட்குறான், அவன் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான்ல, நீ ஏன் எங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். நான் வந்து உனக்கு 100 மில்லியன் கோல்ட் காயின்ஸ் தரேன் அப்படிங்கிறாங்க. 100 மில்லியன் கோல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவனோட ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோலாம் அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியாது. என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஃபேமிலியில் கேட்டாங்க அதனால் நான் கேட்டேன், நீ ஜாயின் பண்ணலன்னா என்ன இருக்குது, நீ என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய பிரதரு, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறான். இவங்க எதிர்பார்த்த மாதிரியே 3 நாளுக்குள்ளே அந்த கத்தி எங்கே இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சிங்க. லூகாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க கையில் தான் அந்த ஒரு கத்தி இருக்கான். சரி எப்படி எடுக்கிறது, அவனுங்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேபே ஏதோ ஒரு ஆபத்தை சென்ஸ் பண்ணுதுங்க. அது சென்ஸ் பண்ண மாதிரியே திடீர்னு பார்த்தா வண்டி நிற்கிது, வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்குது, 2 பேரும் கீழே இறங்கி வாங்கடா அப்படிங்கிற ஒரு குரல். கீழே இறங்கி போய் பார்த்தா ஆட்கள்லாம் இறந்து போயிருக்கானுங்க. ஸோ வந்தவங்ககிட்ட சண்டையும் போட முடியல, ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு என் ஃப்ரெண்டு எதுவும் பண்ணாத, நான் தானே உங்களுக்கு வேணும், உன் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை அந்த ஹோலி அலையன்ஸ் இருக்குல்ல, அவனுங்க எப்போவுமே வேவ் பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இந்த பயபில் என்ன பண்ணுறான்னா இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சோடனே ஒரு 2 பேர் காலத்துக்குள்ளே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான்ல, நம்ம பேபே கேட்குது, பாஸ் நம்ம பின்னாடி இருக்க 2 பேர் என்னை விட வீக்கு தான், முடிச்சு விட்ருவா அப்படின்னு கேட்குது. இவன் என்ன சொல்கிறான், அவசரப்படாத, நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கவன் பார்த்தா லெவல் 9 மாதிரி தெரியறான், அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து டார்க் சர்ச்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த 2 பேர் காலத்தில் குதிச்சிட்டாங்க. ஹோலி அலையன்ஸ் என்ன சொல்கிறானுங்க, ஏண்டா டார்க்னஸ் சர்ச் நீங்கள்,
எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அலையன்ஸ் இருக்க இடத்துக்கே வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறானுங்க. இவனும் பார்க்குறான், என்னையா 2 பெரிய தலைங்க வந்திருக்கீங்க, அப்போ இவனுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கா அப்படிங்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு நடக்குது. பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன சண்டை தான். அந்த சண்டையிலேயே ஆப்பனண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இவனுங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இங்கே பாருப்பா, லின்லேவை நாங்கள் வந்து எங்கள் அலையன்ஸ்க்கு கூப்பிட்டு தான் போகிறோம், இன்வைட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம், வேறு எதுவும் கிடையாது. எப்படியோ இன்றைக்கி நாள் நல்லா இல்லை போல தெரியுது, எப்பா தம்பி இன்னொரு நாள் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ ஆபத்து விலகி போயிடுச்சு. ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, தம்பி இங்கே பாரு, நீ சேஃபாக இருக்க, அது நல்லது தான். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானுங்க. என்னடா இவனுக்கு புதிர் போட்டு பேசுகிறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிட்டான். ஆக்சுவலாக அந்த பிளேட் இருக்குல்ல, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஃபேமிலி அதை விற்கிறதுக்கு ரெடியாக இல்லைங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அந்த கிங்டமுடைய ராஜா அவர் தன்னோட ராஜ்யத்தில் இவனை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனை அமைச்சிருக்காருங்க. அவன் பேசுறதுக்காக வரான். ஆக்சுவலாக வரான்ல, அவன் பேர் வந்து கெலின். இந்த பயபுள்ள அந்த லூகாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். இப்போ இவங்களுக்குள்ள மீட்டிங் நடக்குது. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ராஜா என்ன அமைச்சிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கிங்டமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறானுங்க. ஏழு என்ன சொல்கிறான், டே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேடியன் சர்ச் வந்திருந்தது, அவங்க கொடுத்த ஆஃபரு இதோட பல மடங்கு அதிகம்டா அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆஃபர் நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறான், நீ வந்து லூகாஸ் ஃபேமிலி சேர்ந்தவன் தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னோடனே, உங்கள் ஃபேமிலியில் என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்த கத்தி ஒன்று இருக்குது, அது எனக்கு தேவைப்படுது, கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவன் பார்க்குறான், எது அந்த டிராகன் பிளட் வாரியர் கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிள் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பயப்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் சீன் போடுறான். ஏன்னா அவனுக்கு ஹீரோ யாருன்னு இன்னும் முழுசாக தெரியாது. அவன் என்ன சொல்கிறான், இந்த கத்தியை விட்டு பிரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே கிடையாது, நான் இதை அதிகமான விலை கொடுத்து வாங்கினேன் தெரியுமா அப்படிங்கிறான். அதாவது 1 மில்லியன் கோல்ட் காயின்ஸ் கொடுத்து வாங்கினானாங்க. அதான் நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த கத்தியை பார்த்த உடனே அவனுக்கு பல ஞாபகங்கள் வருது. அவங்க அப்பா சொன்ன விஷயங்களெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவர் சொல்லியிருப்பார்ல, இந்த கத்தி மட்டும் கிடைக்கல அப்படின்னா நான் இறந்ததுக்கப்புறம் ஆன்செஸ்டரை நான் எப்படி மீட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஞாபகத்து வருது. இவன் என்ன சொல்கிறான், இது எங்கள் ஃபேமிலி கத்தி, இது வெளியில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எப்படியாவது ஃபேமிலிக்கு கொண்டு வரணும், ஸோ உங்களோட விலை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 1 மில்லியனுக்கு வாங்கினேன், நீ 2 மில்லியன் கொடுத்து எடுத்துக்கோ அப்படிங்கிறான். நம்ம ஹீரோக்கு காசு ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஏழு என்ன சொல்கிறான், டேய் 2 மில்லியன் தானடா, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை இது வந்து என் ஃபேமிலி பிரச்சனை, நான் வந்து என்னோட சொந்த உழைப்பில் தான் அதை வாங்கணும் அப்படிங்கிறான். இங்கே கட் பண்ணால் நம்ம காலான காட்டுறாங்கப்பா. அவன் ஆலிஸை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்க ஆர்ட் கேலரிக்கு போயிருக்கான். அவன் பண்ண மிகப்பெரிய தப்பே இதுதான். அவன் பாட்டுக்கு லொடலொடன்னு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தலையை தொங்க போட்டு வந்துக்கிட்டே இருக்கா பின்னாடி. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு சிலை செஞ்சால, அந்த சிலை இப்போ கேலரிக்கு வந்துருச்சு. இதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா அந்த சிலை தத்ரூபமாக இவ்வளோ மாதிரியே இருக்கும். காலான்லாம் செம்ம கடுப்பாயிட்டான், கோவத்தோட உச்சிக்கே போயிட்டானா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி ஒரு சிலை செஞ்சான்னு அவனுக்கு தெரியாதுல்ல. இது பத்தாததுக்கு சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, டேய் இந்த பொண்ணு தானே அந்த சிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆலிஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டான். இவங்க கல்யாண இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல். இந்த ஆள் சொல்கிறான், ஏண்டா அந்த குடிகாரனுடைய பொண்ணுக்கும் லின்லேக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறத நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? இங்கே பாரு, இந்த இடத்துல சிட்டியே நம்மளை பார்த்து சிரிக்கணுமா? சொன்னா கேளு, அந்த பொண்ணு தேவையில்ல, விட்டுரு அப்படிங்கிறாரு. அவனா, அப்பா முடியவே முடியாது, நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக பெரிய தலைங்க யாருமே அந்த சிலையை இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே அந்த சிலையை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். அந்த மனுஷனும் பார்க்குறாரு, யாரா இந்த லின்ல இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.